அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. கரெக்டாக சொல்ல போனால் நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதத்தில் சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுடைய வரவேற்பு இல்லாமல் இந்த அளவுக்கு என்னால் ரீச் பண்ணியிருக்க முடியாது. அதனால் சப்ஸ்கிரைபர்ஸானவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம பேசும்போது நான் சொல்றது உனக்கு புரியுதா, தெரியுதா, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஒரு வார்த்தையை நம்ம பேசும்போது, ஒரு வாக்கியத்தை நம்ம பேசும்போது நான் சொல்றது உனக்கு என்னன்னு தெரியுதா, விளங்குதா, புரியுதா அப்படின்லாம் நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதை இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? அதற்கு தமிழ் ஆக்கம் என்ன? அதை எப்படி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம ஒரு லாங் வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சென்டென்சஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சில நெளிவு சொழிவுகளை உங்களுக்கு நான் தெளிவாக அந்த சினாரியோ, அதாவது நிகழ்வுகளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது எதற்கு நம்ம சொல்கிறோம், எதற்காக இது வாக்கியமானது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் இந்த வாக்கியத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல, do you understand what I'm saying? Do you understand what I am saying? அப்படின்னா, நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து கேட்கணும் அப்படின்னா அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Do you understand what I am saying? சொல்லுங்க. Do you understand what I am saying? நான் சொல்வது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? இல்லை நான் சொல்றது என்னன்னு உனக்கு புரியுதா? நான் சொல்றது இதுதான் நான் சொல்ல வரேன், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கேட்கணும். எப்படி கேட்பீங்க? Do you understand what I am saying? ஏன்னா அவங்க புரிஞ்சுக்காம அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, இல்லை கன்ஃபியூஸ்டாக உட்காராங்க, இல்லை டவுட்ஃபுல்லாக உட்காராங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் எப்படி கேட்கலாம்? Do you understand what I'm saying? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அடுத்த வாக்கியத்துக்கு போவோமா? Does that make sense? Does that make sense அப்படின்றது தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு அர்த்தமாக இருக்கிறதா? அவங்க ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லுறாங்க, அது உங்களுக்கே தெரியுது அது சரியான விஷயம் கிடையாது, அது ஏதோ அதில் ஒரு கோளாறு இருக்குது, அவங்க சொல்லப்படுற விஷயங்கள்ல ஒரு நியாயம் இல்லாமல் இருக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதுக்கு ஒரு பேசிக் காமன் சென்ஸே இல்லாமல், ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கு. அதுதான் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, டஸ் தட் மேக் சென்ஸ்? ஏன்னா ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். அவங்க சொல்ல வர விஷயம் நீங்கள் எதை புரிஞ்சுக்கணுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எதை சொல்கிறாங்களோ அதில் ஒரு கண்டென்ட்டே இருக்காது. அவங்க சொல்கிற விஷயம் அவங்க சொல்ற டாபிக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட பேசினாங்கன்னா அதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? Does that make sense? சொல்லுங்க. Does that make sense? Does that make sense அப்படின்றது என்னது? அது உங்களுக்கு அர்த்தமாக இருக்கிறதா? இதெல்லாம் உனக்கு அர்த்தமா இருக்குதா? இது எக்ஸாக்ட்லி அது உங்களுக்கு அர்த்தமாக இருக்கிறதா அப்படின்றத நீங்க சொல்லலாம். சரிங்களா? இப்போ அடுத்து, do you know what I mean? Do you know what I mean? Do you know what I mean அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல வருவது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? இல்லை இதை நீங்கள் இப்படி இருக்கலாம். Do you understand what I mean? நான் சொல்ல வர்றது என்னன்னு உனக்கு விளங்குதா? நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியுதா அப்படின்றது தான் இதுக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ஒருத்தவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, இல்லை அவங்க புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்லலாம்? Do you know what I mean? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்றது do you know what I mean? Do you understand what I mean அப்படின்னா, நான் சொன்ன வர்றது என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா, நான் சொல்ல வர்றது என்ன நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்றது do you understand what I mean? Do you know what I mean அப்படின்றது, நான் என்ன சொல்ல வர்றது உனக்கு தெரியுதா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்றது என்னது? Do you know what I mean? Do you know what I mean? அடுத்து, are you with me so far? Are you with me so far அப்படின்றது என்னன்னா, நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே வரீங்க, அவங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க கவனிச்சாங்களா இல்லையா, அவங்க சொல்ல வர முக்கியமான விஷயத்த கவனிச்சாங்களா இல்லையா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி சொல்லுவீங்க, எப்படி கேட்பீங்க அவங்க கிட்ட? Are you with me so far? Are you with me so far? அதுக்கு தமிழாக்கம், நான் சொல்வதில் பின்தொடர்கிறீர்களா? இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கணும் அதை பின் ஃபாலோ பண்ணுறீங்களா? நீ கேட்குறியா இல்லையா? கேட்குதா? யார்கிட்டயாவது ஃபோனில் எப்படி பேசுவீங்க?
நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டியா இல்லை கேட்டுதா இல்லையா உனக்கு, இல்லை நீ அப்படியே கேட்காம அப்படியே விட்டியா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? ஆர் யூ வித் மீ so far? ஆர் யூ வித் மீ so far? நான் சொல்வதை பின்தொடர்கிறீர்களா? தூய தமிழ்ல எப்படி? நான் சொல்வதை பின்தொடர்கிறீர்களா அப்படின்றது நீங்க சொல்லலாம். ஆர் யூ வித் மீ so far அப்படின்ற அந்த ஒரு வாக்கியத்தின் மூலியமாக நீங்க சொல்லலாம். அடுத்து, இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இந்த இஸ் தட் கிளியருக்கு ஆங்கிலத்தில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபன் யூஸ்ட் ஆஃப்டர் கிவிங் சம் ஆர்டர், அதாவது ஒரு ஆணையோ ஒரு கட்டளையோ இடும்போது சொல்லலாம். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆட்டிடியூட், அதாவது ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவாக சொல்லும்போது, ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் ஆணை இடும்போது இந்த மாதிரியான வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உதாரணத்துக்கு சொல்ல போனால் டீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஹையர் அஃபிஷியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது மேல் உயர் அதிகாரிகள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இஸ் தட் கிளியர் அப்படின்னா அதுக்கு தமிழாக்க முடியாது, அது தெளிவாக இருக்கிறதா, உனக்கு தெளிவாக விளங்குதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா பெரியவங்க, டீச்சர்ஸு. உனக்கு விளங்குதா இல்லையா, உனக்கு விளங்குதா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அப்பா அம்மா, இல்லை டீச்சர்ஸு, நம்மளுடைய உயர் அதிகாரிகள், இவங்கெல்லாம் கேட்பாங்க. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையிடுற தோணியில் இருக்கும். குறிப்பாக நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விளங்குதா இல்லையா அம்மா அப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு, டீச்சர்ஸ் கேட்பாங்க, நான் சொல்லி கொடுத்தது உனக்கு புரியுதா இல்லையா, விளங்குதா இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா. ஸோ டீச்சர்ஸ் கேட்பாங்க, உயர் அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து பாலிஷ்டாக கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்பாங்க, இஸ் தட் கிளியர்? அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்னா என்ன, கிளியராக புரியுதா, அப்போ கிளியராக புரியுதா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அது கிட்டத்தட்ட ஆணையிடுறதுக்காகவோ இல்லை உனக்கு விளங்குச்சா இல்லையா அப்படின்றத இஸ் தட் கிளியர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட ஆணையிடுறதோ இல்லை நெகட்டிவ் ஆட்டிடியூட், ஒருத்தவங்கள பார்த்து எப்படி வெடுக்குன்னு கேட்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இஸ் தட் கிளியர். எப்படி கேட்பீங்க, இஸ் தட் கிளியர், உனக்கு விளங்கிச்சா, உனக்கு விளங்கிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இஸ் தட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு வாட்டி ரீவைண்ட் பார்த்துடலாமா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? நான் சொல்வது என்னன்னு உனக்கு புரியுதா, விளங்குதா? டஸ் தட் மேக் சென்ஸ்? அது உங்களுக்கு அர்த்தமாக இருக்குதா, அர்த்தமாக இருக்குதா, உனக்கு புரியுதா அப்படின்றது வேற, அர்த்தமாக இருக்குதா, அதாவது அது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன், சென்ஸே இல்லாமல் ஒரு முன்னுக்கு பின் முரணான விஷயங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். டு யூ நோ வாட் ஐ மீன் அப்படின்னா நான் சொல்ல வருவது என்னவென்று உனக்கு தெரியுதா, இல்லை நான் சொல்ல வருது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். டு யூ நோ வாட் ஐ மீன்னா நான் சொல்ல வருவது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்னா நான் சொல்ல வருவது என்னன்னு உங்களுக்கு புரியுதா. அடுத்து, are you with me so far? பின்தொடர்றீங்களா, நான் சொல்றது என்னன்றதை பின்தொடர்றீங்களா. இஸ் தட் கிளியர்? அது உனக்கு தெளிவாக புரியுதா, அது உங்களுக்கு தெளிவாக புரியுதா. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த 5 மிக முக்கியமான சென்டென்சஸ், அதற்கான தமிழாக்கங்கள். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த 5 சென்டென்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் ஒரு ஹோம் ஒர்க் நான் கொடுக்க போறேன். இந்த ஹோம் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி எழுப்புங்க. கேள்வி பதில். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்க்கு நீங்கள் பதில் எழுதணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்க்கு ஒரு பதில் எழுதணும். அது எனக்காகவே நீங்கள் கூட எழுதலாம். நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு நான் கேட்குற மாதிரி நீங்கள் எனக்கு வந்து பதில் எழுதலாம். அடுத்து, ஆர் யூ வித் மீ, ஆர் யூ வித் மீக்கு ஆன்சர் எழுதுங்க. நான் சொல்றதை பின்தொடர்றீங்களா, நான் உங்களுக்கு பார்த்து கேட்குறேன், நான் சொல்வதை பின்தொடர்றீங்களா. இந்த 2 கேள்விக்குமான பதிலை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனல்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு தெரியும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வரும். டெய்லி இங்கிலீஷை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் தனியாக நோட் பண்ணி நீங்கள் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அது ஒரு நாள் உங்களை வந்து நல்லா பேச வைக்கும். இந்த இங்கிலீஷ் பேச்சு சேனலுடைய மிக முக்கியமான மோட்டிவ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம் எல்லாருக்கும் மிக எளிதாக போய் சேரணும் அப்படின்றது தான். உங்களுக்கு ஒரு கால் இங்கிலீஷில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, நான் வந்து இங்கிலீஷ் இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.